நம்ம பிள்ளை அவர் தகப்பன், நம்ம வேலைக்காரர் அவர் எஜமான். ஆக எஜமானுக்கு தகப்பனுக்கு ஒரு பிரியமான பிள்ளையாக சேவகர்களாக இருக்கும்போது தகப்பனுடைய எஜமானுடைய பிரியம் நம்மீது வைக்கப்படும். பிரியமானவர்களே, இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. தீத்து 2:10 தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமாக நடந்து கொள்ளவும். அன்புக்குரியவர்களே, பூமிக்குரிய எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்து பிரியமாக நடந்து கொள்ள வேண்டும். அதுபோல நம்முடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பிரியமாக நடக்க வேண்டும். எப்படி அவருக்கு பிரியமாக நடக்க முடியும் என்று சொன்னால் கீழ்ப்படுகிறதின் மூலம்தான். அப்படி வார்த்தைக்கு செவிசாய்க்க வேண்டும், அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். அதுதான் அவருக்கு பிரியமான விஷயம். யார் அவருக்கு பிரியமானவன் பிரியமானவள் என்றால் ஒற்றை வார்த்தையில் ஆண்டவர் சொல்வார், எனக்கு கீழ்ப்படுகிறவள் வன் என்று சொல்வார். ஆகவே நாம் நம்முடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து எதிர்த்து பேசாமல் பிரியமாக நடந்து கொள்வோமேயானால் அவரும் நமக்கு பிரியமாக நடந்து கொள்வார். அப்பொழுது நாம் கேட்கவே தேவையில்லை. கேளாத ஐஸ்வர்யத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து நடத்துவார். God bless you.